உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போவீங்கன்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்டோட அரசர் தனக்கு ரொம்ப வயசானதுனால புது அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாரு. ஆனா இந்த முறை தான் குடும்பத்துல இருந்து இல்லாம மக்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணாரு. இதுல விருப்பம் இருக்கிறவங்களை அரண்மனைக்கும் வர சொன்னாரு. இதனால நிறைய மக்கள் அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. வந்த எல்லார்கிட்டையும் அரசர் ஒரு விதையை கொடுத்து இது உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு வருஷம் பத்திரமா வளர்த்து எடுத்துருவாங்க. நீங்க ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்துட்டு வர செடியை வச்சுதான் உங்கள யார் அரசர்னு என்னால சொல்ல முடியும்னு சொன்னாராம். அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையன் குமாரும் அரசர் கிட்ட இருந்து விதையை வாங்கி தண்ணி ஊற்றி பத்திரமா பாத்துக்கிட்டான். ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அதுல இருந்து எந்த செடியும் வளரல. தன்னோட நண்பர்கள் எல்லாரும் என்னோட செடி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு பேசிக்கும் போது குமார் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு வருஷம் கழிச்சு அரசர் திரும்ப அந்த செடியை கொண்டு வர சொன்னாரு. மக்கள் எல்லாரும் விதவிதமான செடியை அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா குமார் வெறும் ஒரு பூந்தொட்டி மட்டும் தான் கொண்டு போனாரு. ஏன்னா அவரோட விதை வளரவே இல்லை. இதை பார்த்த அரசரும் உடனே குமார் தான் இந்த நாட்டோட அடுத்த அரசன்னு சொல்லிட்டாரு. மக்கள் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப அரசர் சொல்றாரு, நான் ஒரு வருஷம் முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்தது வேக வச்ச விதை. அது வளரலன்னு தெரிஞ்ச பிறகு புது விதையை போட்டு செடியா வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா குமார் மட்டும் தான் நேர்மையா இருந்தான். நேர்மையான ஒரு அரசனை கண்டுபிடிக்க தான் இந்த போட்டியை நான் நடத்துறேன்னு சொன்னாராம். இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும்